ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எனதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே ஐயா. இந்த நன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. எதிர்பார்க்கிற காரியங்களில் நன்மைகள் கடந்து வரட்டும் ஐயா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எந்தெந்த காரியத்தை குறித்த பயம் அழுத்தம் இவர்களுடைய இருதயத்தை தாக்கி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் இப்பொழுதே உடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் தகப்பனே. உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனமாக மாறட்டும், வியாதி மாறட்டும், சத்துருவின் கிரியைகள் செயலற்று போகட்டும். வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும் அப்பா. விசேஷமாய் இந்த நாளிலும் கூட உம்முடைய பிரசனத்தில் இருந்து உம்மை துதிக்கிற நேரத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்கிற நேரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இனிமையாக மாற்றி கொடுங்கப்பா. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.